பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல்ல இப்போ நம்ம பார்க்க போறது வரகு அரிசி நெய் அப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வரகு அரிசி நெய் அப்பம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வரகு அரிசி, நெய், சிறுபருப்பு, தேங்காய் துருவல், வெல்லம், ஏலக்காய், முந்திரி, வாழைப்பழம். நம்ம வரகரிசி எடுத்துருக்கோம். இது வந்து வரகரிசியில் சிறுதானியமான வரகரிசி. இது நம்ம இதில் தான் செய்யணும்னு இல்லை, எல்லா அரிசிலையும் செய்யலாம். நான் வந்து இன்னைக்கு வரகரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சுருக்கோம். அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். கழுவிட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியே சேர்த்து அரைச்சிக்கோங்க. சிறுதானியம் எல்லாத்துலேயுமே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால அடிக்கடி சிறுதானியத்தை உணவில் சேர்த்துக்கோங்க. உணவாக, அதாவது நம்ம சாப்பாடாக சாப்பிட முடியாது இல்லைங்களா சிறுதானியம்லாம். அதனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது அந்த சத்து கிடைக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எப்போவுமே டிஃப்ரெண்ட்டை தான் எல்லாருமே விரும்புவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரும்போது பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நம்ம வெல்லம் வந்து மண்ணு கல் இல்லாத வெல்லமாக இருந்தால் அப்படியே போட்டு அரைச்சிக்கோங்க. மண்ணு கல் இருந்துச்சுன்னா அதாவது காய்ச்சிட்டு கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டிக்கோங்க. இது கூடவே வடிகட்டிக்கலாம். வரகரிசி போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் அரைச்ச பிறகு நம்ம வெல்லத்தை போட்டு அரைக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இது கூட வெல்லம் இருக்குது இல்லைங்களா, கல் மண் இல்லாத வெல்லமாக இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைங்க. அப்படி இல்லைன்னா கொதிக்க வச்சு வடிகட்டிக்கோங்க. நான் கொதிக்க வச்சு வடிகட்ட போகிறேன். ஏற்கனவே கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து இதோட சேர்த்து ஒரு கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு வெல்லம் சரியாக இருக்கும். இது கூட வந்து பாசிப்பயிரை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப குழைய வேக விடாதீங்க. கொஞ்சம் ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு பாசிப்பயிறு அதையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். அது கூட தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் இதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இந்த பனியார சட்டி சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு நெய் ஊற்ற போகிறோம். இந்த முந்திரி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த முந்திரி நம்ம வந்து தேங்காவை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம் இல்லைங்களா, அப்படி இல்லாமல் நெய்யில் இந்த தேங்காயையும் முந்திரியும் நெய்யில் வறுத்து கூட போடலாம். நான் வந்து அப்படியே போடுறேன். தேங்காயை நான் அரைச்சிட்டேன். அந்த அரைக்கும் போது அந்த பால் சேர்ந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். நெய்யில் வறுத்து போட்டாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை வந்து நான் இந்த மாவில் அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பனியார சட்டி சூடாயிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், பனியார சட்டி சூடாயிருச்சு. அதில் ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. தீயை வந்து நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு ஊற்றுங்க. அப்போ தான் அது உள்ளெல்லாம் வேகும் இல்லைங்களா, வேகத்துக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே ஸ்லோ தீயில் வச்சு வேக விடுங்க. கொஞ்சம் மாவோடு இருக்கும் போதே நீங்கள் திருப்பி போடுங்க. அப்போ தான் அது வந்து நல்லா உருண்டையாக வரும். நீங்கள் வெந்த பிறகு திருப்பி போட்டிங்கன்னா ஒரு பக்கம் சப்பையாகவும் ஒரு பக்கம் குண்டாகவும் இருக்கும். மாவு அதாவது அடியில் வெந்த பிறகு கொஞ்சம் மாவோடவே திருப்பி போட்டுருங்க. இப்போ அடியில் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ திருப்பி போடலாம். அதை மாவோடு இருக்கும் போதே இப்படி திருப்பி போட்டுருங்க.
பக்கமும் நல்லா வேக விடுங்க. வெந்த பிறகு மறுபடியும் திருப்பி போடணும். ஏன்னா இந்த பக்கம் மேலேயும் கொஞ்சம் லைட்டாக வேகணும். இப்போ அடுத்த பக்கமும் செவந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். பாரம்பரிய சமையலில் வரகரிசி நெய் அப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். அடுத்து வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன்.